சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ फ्रेंड्स, நான் தான் உங்களோட மதி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மைல் ப்ளீஸ் சேனல். இன்னைக்கு எங்க மாமாவோட பர்த்டேக்காக முருகன் கோயிலுக்கு போய் சிறப்பு அர்ச்சனை பண்ணிட்டு எங்க பாட்டி கையில அன்னதானம் கொடுக்க போறோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? இதுதான் என்னோட கிராண்ட்ஃபாதர், பவர்ஃபுல் கிராண்ட்ஃபாதர். ஆமா, நான் தான் மதியுடைய தாத்தா. இது என் பேத்தி. இது எல்லாருக்கும் தெரியும் தாத்தா. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது மாமா. குணஜி பேசுங்க மாமா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் வியூவர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சிட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நாம யார் பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா என்னோட சித்தி. அவங்க எப்பவுமே சோம்பேறி தான். வராங்க பாருங்க லேட்டா. யார்டி சோம்பேறி? நீங்க தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா, நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்க ஃபங்க்ஷனை ஃபுல்லா பார்க்கணும்னா என்னோட நீங்க தொடர்ந்து லைவ்லயே இருங்க. எல்லாத்தையுமே காமிச்சிடுவா. ஆமா. அக்கா, பாத்தீங்களா சித்தி எவ்வளவு லைக்ஸ்னு? ஆமா மதி. இதுங்க கிட்ட போன் இருந்ததுன்னா நம்ம எங்க போறோம் எங்க வரோம்னு மகாக்கு ரூட் போட்டு கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம இருக்கிற இடத்துக்கு மகா செல்வத்தை கூட்டிட்டு வந்துருவா. நேத்து ராத்திரி என் கண்ணில் மண்ணை தூவிட்டு பர்த்டே செலிப்ரேஷனை அம்மா கிட்ட காட்டிட்டா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அசந்தோம், நம்ம கிட்ட சவால் விட்ட மாதிரியே செல்வத்தை கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவும் வச்சிருவா. விடக்கூடாது. டேய், உங்க அக்கா முழிக்கிறத பாத்தியா? அவ ஏதோ சதி பண்றா. நாம எப்படியாவது முறியடிக்கணும். ஆனா சதி என்னன்னு தெரிஞ்சா தானே முறியடிக்க முடியும். எல்லாம் கண்டுபிடிக்கலாம்டா, கவலைப்படாத. பாக்குறோம். நிறைய பேர் வந்துட்டீங்களே ஆமா வியூவர்ஸ். மதி. அக்கா, அம்மா என்னமா பண்ற? லைவ் போயிட்டு இருக்குமா? ஏய், எப்ப பார்த்தாலும் போனு லைவ்னு. இதெல்லாம் தேவையாடே உனக்கு? கோயில் போயிட்டு வர்ற வரைக்கும் போனு லைவ்னு ஏதாவது பேசணும்னா வெளுத்துருவேன். மதிக்கண்ணு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த தாத்தா போன்ல நீ வீடியோ போடு. அக்கா ஏங்க அப்பா போனி போடுங்கற? முதல்ல உன் போனை கொடு. ஏன் போனா? போனை குடுன்னு சொன்னேன். குடி குடு. அப்பா, நான் கேப் வந்துச்சு போய் பார்க்கறேன். ஏய், நீ எங்க நழுவுற? இல்லக்கா, கேப். போன் என்ன ஸ்பெஷலா? எடு போனை கொடுத்துட்டு எங்க வேணா போ. இல்லக்கா, சார்ஜ் இல்ல. குடுன்னு சொன்னேன். குடா. அக்கா, என்னக்கா நீ அண்ணதானே அம்மா போட போறாங்க, எங்க செல்லெல்லாம் நீ ஏன் புடுங்கற? எல்லாம் காரணமாதான். போன் வேண்டான்னா வேண்டாம். எதையாவது சொல்லு. வந்துட்டோம் பா, ரெடியா தான் இருக்கோம். பாருங்க, கார்காரன் போன் பண்றான். நீங்க என்ன இன்னும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். போனை கூட என்கிட்ட இருக்கட்டும். எதுக்குடி போனை புடிங்கி வைக்கிற? கூட்டத்துல நீ போனை தொலைச்சிருவ, என்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். எவ்வளவு கூட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கேன். சரி, ஏதோ சொல்ற. குருக்கள் போன் பண்ண போறாரு. அவர் பண்ணா நான் பேசிக்கிறேனே. சரி வா. எல்லாரும் போனையும் வாங்கி வச்சிட்டு இருக்காமா, தர சொல்லு. ஆமாமா, தர சொல்லு. நான் தான் வாங்கி வச்சிருக்கேன். நான் தான் சொல்லியிருக்கேன், பூஜை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் யாருக்கும் போன் கிடையாதுன்னு. ஏன் 2 மணி நேரம் இதுங்களால போன் இல்லாம இருக்க முடியாதா? இவ சொல்றதும் சரிதான். போன் இருந்தா நீங்க எல்லாம் ஒழுங்கா சாமி கும்பிட மாட்டீங்க. கோயில்ல போய் என்ன போனு? வாங்க. இன்னைக்கு செல்வத்துக்கு தெரியும் நான் கண்டிப்பா கோயிலுக்கு வருவேன்னு. அவன் என்ன பார்க்க வருவான். அம்மா, இன்னைக்கு நீ செல்வத்தை பார்க்க போறதும் இல்ல, மகா செல்வத்தை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறதும் இல்ல. இன்னைக்கு நானும் அவளான்னு பாத்துறேன். சரி, டைம் ஆச்சு, வாங்க போலாம். வாமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன் போனை திருப்பி கொடுக்க போறியா? உத விழு உனக்கு. இங்க பாருங்க, கார்லயும் நான் சொன்ன இடத்துல தான் நீங்க உட்காரணும். அப்பா, நீங்க கார்ல முன்னாடி தான் உட்காருங்க. ஐயா, ஜோக்கா, வெறுப்பேத்தாதீங்க. முன்னாடினா முன்னாடி சீட்ல உட்காரணும், புரிஞ்சுதா? அதெல்லாம் முடியவே முடியாது. நானு, கதிரு, பாப்பா, திவ்யா எல்லாம் பின்னாடி ரோல தான் உட்காருவோம். அதான் போன தான் புடிங்கிட்டியே. அப்புறம் நாங்க என்ன பண்றது? பின்னாடி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே வரோம். வாமா. ஏய், போங்க, எல்லாரும் போங்க. உங்க யாரையும் மகாக்கு தகவல் கொடுக்கவே விட மாட்டேன். என்னங்க, என்ன யோசனையில இருக்கீங்க? இல்ல, பிறந்த நாள் அதுவுமா
காலையிலே செல்வம் நிச்சயமா என்ன வீட்டுக்கு தேடி வருவான்னு அம்மா எதிர்பார்த்திருப்பாங்க. ஆமால, கோவிலுக்கு போனதுலயே இருந்ததுல எனக்கு இந்த யோசனையே வரல. நீங்க வீட்டுக்கு போய் அத்தைய பாத்துருக்கலாங்க. நீ இல்லாம நான் எப்படி மகா போவேன்? இனி காலையில செல்வம் நம்ம வீட்டுக்கு வருவான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் வெண்ணிலா. அவன் எப்படிமா வருவான்? அவன் தான் பொண்டாட்டி கண்ட்ரோல்ல இருக்கானே. மருமக வேணாம், புல்லு மட்டும் வேணும்னா அவன் எப்படி வருவான்? அதானே. கேட்டியாமா? பிறந்த நாளைக்கு ஆசீர்வாதம் வாங்க கூட பொண்டாட்டியோட தான் வரணுமா. செல்வமே சும்மா இருந்தாலும் இவர் சொல்லி கொடுப்பாரு போல இருக்கு. அவ சும்மா இருந்தா கூட நீ சொல்லி கொடுக்குறிய, அது மாதிரியா வெண்ணிலா? ஏங்க சும்மா வாங்களேன். விடுப்பா. என்னங்க, சாமி கும்பிட்டுட்டு வரலாமா? வாங்க. சாமி கும்பிடலாங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல நல்லா இருக்கணும். சாமி கும்பிட்டுலாமா? என் அத்தை பேர் கௌரி. இவர் பேர்ல பூஜைக்கும் அன்னதானத்துக்கும் பணம் கட்டியிருக்காங்களா? இல்லையம்மா, நான் போன் பண்ணி கேட்டேன். இந்த வருஷம் பண்ணலன்னு சொல்லிட்டாங்கம்மா. கொஞ்சம் இருங்க, அலங்காரம் முடிய போகுது, சாமி கும்பிட்டுலாமா? ஏங்க, நீங்க இதை நினைச்சு ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவர் ஏதோ தெரியாம சொல்றாரு. மாமா தான் போன் பண்ணி சொன்னாரே, அத்தை கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வருவாங்கன்னு. எனக்கும் மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு மகா. என்னதான் என் மேல கோபம் இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி அம்மாக்கு என் மேல வெறுப்பு கிடையாது. அதனால நிச்சயமா என் பிறந்த நாளைக்கு பூஜையோ அன்னதானமோ பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்குங்க கவலைப்படுறீங்க? அத்தை கண்டிப்பா வருவாங்க, நம்புங்க.